குருபியோ நமக. ஆன்மீக நண்பர்களே, இன்றைய தகவல் ஒரு வித்தியாசமான தகவலுங்க. நீங்கள் அந்த காலத்தில் காமெடியெல்லாம் பார்ப்பீங்க. நாகேஷ் காமெடி, தங்கவேலு காமெடி. அதுக்கு முன்னாடி சந்திரபாபுன்னு ஒரு ஆக்டர் இருந்தாருங்க, அவர் காமெடி. அவர் எப்படின்னா சார்லி சாப்ளின்னு ஒரு ஆக்டர். அதை மோரர்லெஸ் அவரை மாதிரியே தான் இவர் இருப்பார், அதையும் ஃபாலோ பண்ணுவார். சரி, அதுக்கு இதுக்கு என்னன்னா சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு ருசிகரமான தகவல். ஆமாங்க, இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, பிணக்கைதிகளை வச்சுன்னு கடத்துகிறாங்க, ஏரோப்ளேனை கடத்துகிறாங்க, குழந்தைங்களை கடத்துகிறாங்க, ஐயா பொண்ணுங்களை கடத்துகிறாங்க, பணக்காரனை கடத்துகிறாங்க, கடத்திட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் 1978 மார்ச் மாதம் 2ஆம் தேதி உலகமே பரபரான்னு இருந்தது. என்ன தெரியுங்களா? ஐயா பணத்தை கடத்தினாங்க. ஒரு ருசிகரமான தகவலுங்க. அதாவது இங்கிலாந்தில் பிறந்தாருங்க சார்லி சாப்ளின்றவர். 1977 அவர் இறந்துட்டாருங்க. அவருடைய உடம்பை சுவிட்சர்லாந்தில் ஒரு கல்லறையில் புதைச்சாங்க. ஆனால் ஆல் ஆஃப் ஏ சடன் இந்த உடம்பு அந்த பாடியை எவனோ தூக்கின்னு போயிட்டாங்க. என்ன ஏதுன்றது தெரியலிங்க. ஆமாங்க, அவனுடைய பாடியை யார் தூக்கின்னு போனாங்கன்னு தெரியல. உலகம் நியூஸ் நீங்கள் பாருங்கள், அந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி தகவல் உலகம் பூரா அது இருந்ததுங்க. என்னடா இது, யார் தூக்கின்னு போகிறாங்க, என்ன ஏது அப்படின்னு எப்படி போயிருப்பாங்க என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு. ஆனால் அவர் பை பர்த்தில் அவர் இங்கிலாண்டுக்காரு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்காரு ஏற்கனவே, என் டெத்துக்கு அப்புறம் என்னுடைய எப்போவுமே தாய்நாட்டில் அடக்கம் செய்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க, அங்கே மாதிரி வெயின்னு சொன்னாருன்ட்டு கேள்விப்பட்டாங்க. நீங்கள் யாராவது கடத்தின்னு போனீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கேட்டாங்க. ஐயா நான் பண்ணலைன்னா திடீர்னு ஒரு ஃபோனுங்க. என்னன்னா கர்ணேன்னு ஒருத்த பாடி என்கிட்ட இருக்குது, பணத்தை கொடு அப்படின்னா. மார்ச் மாதம் பாடியை கடத்தினாங்க. ஏப்ரல் மேக்குள்ளே போலீஸ் அவரை கேட்ச் பண்ணி அந்த பாடியை திருப்பி எடுத்து சுவிட்சர்லாந்தில் அவங்க எங்கே முதல்ல புதைச்சாங்களோ அதே இடத்துல புதைச்சாங்க. ஆமாங்க, 1978 மார்ச் மாதம் 2ஆம் தேதி உலகம் பூரா இது பரபரப்பான தகவல். அதை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.